கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை மாநகர பகுதிகளுக்கு குறைவான பேருந்துகளே இயக்கப்படுவதாக பயணிகள் புகார் தெரிவித்தனர். மேலும் வெளியூர் செல்லும் பேருந்துகளின் நிறுத்தத்தில் ஊர்களின் பெயர் சிறிய எழுத்துக்களில் உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். எந்த பஸ் தேடி வரும்போது பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதோட வார்த்தைகள், இந்த போர்டு, நேம் போர்டு, பஸ் வழி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகளை போட்டிருக்காங்க. நார்மலாக எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு. வயசானவங்களுக்குலாம் ரொம்ப சிரமமா இருக்கும். அதெல்லாம் எல்இடி இதில் போட்டு இது பண்ணால் நல்லாயிருக்கும். பிளாட்ஃபார்ம் எல்லாம் ரொம்ப தெளிவாக இல்லாமல் இருக்குது. ஒரு விசிபிளே இல்லாமல் இருக்குது. விசிபிள் இருந்துச்சுன்னா எந்த பஸ் இப்போ நாங்கள் மேல்மருவத்தூர் போனோம், உள்ளே வந்துட்டோம். ஆனால் எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் பஸ் ஏறணும் என்னன்னு தெரில. ஃபுல்லாக சுற்றி சுற்றி பஸ்ஸு நிற்கி, ஆனால் எந்த பஸ்ஸு எங்கே போகுதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு நேம் போர்டு இல்லை. 20 அடி உயரத்தில் பொடி எழுத்துல வச்சுருக்காங்க. நான் இத்தனைக்கு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன், அப்படின்னு படிக்க முடியல. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புதுசாக கட்டுற ரயில்வே ஸ்டேஷனில் போட்டால் இடையில இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் பொதுமக்கள் கிராஸ் பண்ணுற அந்த ஆபத்தான இது மிச்சப்படும், உயிர் பலி தடுக்கப்படும். இதை தயவு பண்ணி செய்யணும்னு சொல்லி தலைமுறை கேட்டுக்கொள்கிறேங்க.